இங்கே அவர் பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ரோட்ல வந்த ஒருத்தர் மேல போயிட்டு இடிச்சிடுறாரு. உடனே அவர் இவரை பார்த்து கேட்கிறாரு, ஏய் பார்த்து போக மாட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பக்கத்துல போயிட்டு கேட்கிறாரு, ஏய் நீ ரவி தானே, என்னடா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா, நீ என்னோட நண்பன் தானே, இவ்வளவு தூரம் வந்திருக்க, என் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த நண்பனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு தங்களோட கஷ்டங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பார்த்து கேட்கிறாரு, உன்னோட மனைவியும் குழந்தையும் எங்கன்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்றாரு, அவ வந்து வீட்டு வேலை பார்க்க போயிருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆள் நண்பனை பார்த்து கேட்கிறாரு, நீ நல்லா தானே இருந்த, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி ஆளே மாறி போயிட்ட, ஒருவேளை உனக்கு குழந்தை பிறந்தது தான் நேரம் சரியில்லை போல, ஒண்ணு பண்ணு, உன்னோட குழந்தைய வந்து உன்னோட சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துரு, அப்படி இல்லாட்டி யாருக்காவது தத்து கொடுத்துரு, அப்படி கொடுத்தா நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா அவரோட மனைவி பாத்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது இந்த ஆள் பாத்தீங்கன்னா நல்லா சரக்க குடிச்சிட்டு கீழே கிடக்குறாரு. இதை பார்த்தது மனைவியும் தன்னோட கணவரை வந்து எழுப்புறாங்க. நீங்க எழும்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் குழந்தைய பார்த்துட்டு, இந்த கருமத்தை கொண்ட எங்கேயாவது வீசி, இதை பார்த்தாலே எனக்கு சகிக்கல அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்த்து திட்டுறாரு. அந்த அம்மாவும் கோவப்பட்டு, எதுக்காக நீ குழந்தைய திட்டுற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் பாத்தீங்கன்னா, குழந்தைக்காக என்ன திட்டுறியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அடிக்க எழும்பி வராரு. அதுக்கப்புறமா அந்த ஆள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வாங்குறதுக்காக அந்த அம்மாவோட சண்டை போடுறாரு. அப்படி ரொம்ப நேரமா 2 பேருக்கும் சண்டை போகுது. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஆளும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு இந்த அம்மா குழந்தைய பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்தது அந்த அம்மா அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளும் பாத்தீங்கன்னா எழுந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த அம்மா பாத்தீங்கன்னா கழுத்துல தூக்கு மாட்டி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது அந்த ஆள் அந்த அம்மாவோட காலை பிடிச்சி கத்தி கதறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா போலீஸ்காரவங்க வராங்க.